வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் பச்சரிசி மாவை பயன்படுத்தி தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே புழுங்கல் அரிசியை பயன்படுத்தி தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவையும் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவை பயன்படுத்தி தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தட்டையெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த அரிசி மாவில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவு சலிக்கிற ஜல்லடை வச்சுட்டு நம்ம வறுத்த அரைச்சி எடுத்துருக்கிற உளுந்த மாவை சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. தட்டைக்கு இந்த உளுந்த மாவு முழுவதுமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மிக்சியில் அரைப்படாதுன்றதுக்காக தான் நான் 1/4 டம்ளர் சேர்த்து அரைச்சிருக்கேன். மாவு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு செய்யும்போது கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கரகரப்பாக உடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து எடுத்துருக்கிற அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற உளுந்த மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த மிளகாய், மிளகு, கருவேப்பிலை அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் தட்டை சாப்பிடும்போது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்காக. இது கூடவே 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே தட்டை நல்லா செஞ்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாவில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தட்டை சேர்த்து பிசைஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் சுடலாம். அதனால் ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு தட்டை பொரித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக நீங்கள் தட்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு மிருதுவான பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்து மாவு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தட்டை தட்டும்போது ஓரங்கள்லாம் வெடிப்பு விழ ஆரம்பிக்கும். நீங்கள் தட்டை தட்டும்போது ஓரங்களில் வெடிப்பு விழுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியோ அப்படி இல்லைன்னா வெண்ணெயோ சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு மிருதுவாக இருக்கணும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் ஒரு சின்ன சைஸில் பால் மாதிரி நல்லா மாவை உருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் வச்சு நம்ம உள்ளங்கையால் நல்லா அழகாக ஈவனாக, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம தட்டையை ரெடி பண்ணிக்கலாம். தட்டை பொரிக்கும்போது எப்போவுமே பூரி மாதிரி உப்பி வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோர்க்கால் நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா உப்பி வராமல் இருக்கும். ஃபஸ்ட் டைம் தட்டை பண்ணுறவங்க இல்லை கையால் தட்டை ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கவர்லேயோ அப்படி இல்லைன்னா வாழை இலையிலையோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமான அளவுக்கு மாவு வச்சு நம்ம சப்பாத்தி திரட்டுறதால வச்சு நல்லா ஈவனாக திரட்டி எடுத்துக்கலாம். தட்டை ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா ஈவனாக திரட்டுனதும் நான் இன்றைக்கி பெருங்காய டப்பா தான் எடுத்திருக்கேன். நல்லா ரவுண்டாக ஈவனாக சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரே நேரத்தில் ரொம்ப சுலபமாக நிறைய நம்ம தட்டை ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் எடுத்து பொரிக்கிறதுக்குமே ரொம்ப வசதியாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோர்க்கால் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில மாற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தட்டையை போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈவனாக அழகாக நல்லா பொரிஞ்சு வரும். எப்போவுமே இந்த மாதிரி பலகாரங்கள் பொரிக்கும்போது எண்ணெய் மிதமான தீயில இருக்கணும். அதுவும் தட்டை இந்த முறுக்கெல்லாம் பண்ணும்போது மிதமான தீயில இருந்தால் தான் உள்ளாரையும் நல்லா வெந்து வரும்.
இந்த தட்டையிலே நம்ம ஃபோர்க்கால் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டிருக்கிறது அழகாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஓட்டை போடாமல் போட்டிருக்கிறது நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு. அதனால் நீங்கள் தட்டை பொரிக்கும்போது சின்ன சின்னதாக ஒரு டூத் பிக்கால் கூட நீங்கள் ஓட்டை போட்டுட்டு அதுக்கும் பிறகு ரெடி பண்ணுங்கள். நீங்களும் இந்த தட்டை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.